ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான மலையாள மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு மஸ்திஷ்க மரணம். இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்னா மூளையின் மரணம் அப்படின்னு அர்த்தம். நிஜமாவே இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி படத்தோட கதையும் நம்ம மூளையை குழப்புற அளவுக்கு பயங்கரமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லரா இருக்கு. கிறிஸ்டோபர் நோலனோட இன்ஸ்பெக்ஷன் படம் மாதிரி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னிக்கல் விஷயங்கள் இதுல இருக்கு. கதை 2041 வருஷத்துல நடக்குது. ஒரு 15 வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. இப்போ எர்ணாகுளம்னு அழைக்கப்படுற ஊரு அப்போ நியோ கொச்சி அப்படின்னு மாத்தப்படுது. அதாவது ஒரு ஹைடெக் நகரமா மாறி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்தது ஹீரோவை அறிமுகப்படுத்துறாங்க. அவருக்கு திருமணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா ஒரு கோரமான விபத்துல அந்த சின்ன குழந்தை இறந்து போகுது. அந்த சோகத்துல இருந்து அவரால் மீளவே முடியாம இருக்கு. குழந்தையோட ஞாபகம் மட்டுமே அவரை வாட்டி எடுத்துட்டு இருக்கு. இதனால அவரோட மனநிலை ரொம்பவே பாதிக்கப்படுது. அடுத்ததா அவங்களோட மனைவியை காட்டுறாங்க. அவங்க இப்போ ஹீரோவை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னா 2 பேரும் ஒன்னா இருந்தா குழந்தையோட நினைவு இன்னும் கொஞ்சம் 2 பேரையும் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கறனால 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் அடிக்கடி நண்பர்கள் மாதிரி சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 2041 ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு. அது என்னன்னா ஒருத்தரோட மூளையில இருக்கிற நினைவை விலைக்கு வாங்கி அதை நம்ம மூளையில போட்டு ஒரு வீடியோ கேம் மாதிரி அதை நம்ம அனுபவிக்க முடியும். இதை பயன்படுத்தி ஹீரோ தன்னோட குழந்தையோட இறப்பு துயரத்தை மறக்க முயற்சி பண்றாரு. ஹீரோ ஒரு தீவிரமான சினிமா ரசிகரா இருக்காரு. அந்த ஊர்ல ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. அவங்க பேரு பிரடீடா. அவங்க ஒரு பெரிய விருது விழாவையே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு திமிரான ஆனா நேர்மையான ஒரு நடிகையா இருக்காங்க. ஹீரோ அவங்களோட தீவிரமான ரசிகனா இருக்காரு. ஒரு நாள் ஹீரோவோட நண்பன் மூலமா அவருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. அதாவது அந்த லேடி சூப்பர் ஸ்டார் பிரகிடாவோட ரொம்ப அந்தரங்க நினைவுகள் இப்போ பிளாக் மார்க்கெட்ல விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு ரசிகனா அந்த நடிகையோட நெருக்கமான மெமரியை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட ஹீரோ அந்த மெமரிஷிப்பை வாங்கி தன்னோட மூளையில வைக்கிறாரு. அவர் எதிர்பார்த்தது ஒரு காதல் அனுபவம். ஆனா அந்த மெமரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்கு. அந்த நடிகை தன்னோட படுக்கை அறையில ஒரு தயாரிப்பாளரை கொடூரமா கொலை செஞ்சிருப்பாங்க. அந்த பிணத்தை மறைக்க அவங்க துடிக்கிற காட்சி இவர் கண்ணு முன்னாடியே வருது. இது வெறும் வீடியோவா மட்டும் இல்லாம அந்த நடிகையோட உணர்வு இப்போ அந்த ஹீரோவோட உணர்வா மாறுது. ஒரு கொலையை தானே செஞ்ச மாதிரி அவருக்குள்ள ஒரு நடுக்கம் ஆரம்பிக்குது. இப்போ கதை இன்னும் கொஞ்சம் சீரியஸா போகுது. அந்த நடிகை பிரடீடா இப்போ ஹீரோவை தேடி வராங்க. அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த தயாரிப்பாளரை தெரியாம கொலை செஞ்சுட்டேன். ஆனா என்னோட சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே நான் இப்போ அழிச்சாகணும். எனக்கு உங்களோட உதவி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. அந்த நடிகை நிஜமாவே அந்த தயாரிப்பாளரை கொலை செஞ்சாங்களா இல்லையா, இல்ல ஹீரோ செஞ்ச சதியா, இல்ல ஹீரோ அனுபவிச்ச அந்த நினைவு உண்மையா போலியானதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த 2041 அரசியல்வாதிங்க எப்படி எல்லாம் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத இயக்குனர் ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. ஒருத்தரோட மூளையை திருடி அவங்க செய்யாத தப்புக்கு அவங்களை எப்படி தண்டிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறதா 2ஆம் பாதியோட விறுவிறுப்பான பகுதியா காட்டப்படுது. ஹீரோ அந்த நடிகையை காப்பாத்தினாரா இல்ல அவரும் இந்த சதியில சிக்கிட்டாரா அப்படிங்கறதா நீதி கதை. கிளைமேக்ஸ்ல மனிதனோட நினைவுகளையும் நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு டிஜிட்டல் மாயமா மாக்கி எதை நம்புறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான இருண்ட எதிர்காலத்தை காட்டுற மாதிரி முடிச்சிருக்காங்க. நடிகை ரசிஜா விஜயன் மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த பாதித்தல மொட்டை ஹேர் ஸ்டைல வர நடிகை திவ்யா பிரபாவோட லுக் புதுசா இருக்கு. ஹீரோவா நடிச்ச நிரேஷ் மணியன் ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. படத்தோட சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே தத்ரூபமா இருக்கு. இசை அந்த எதிர்கால உலகத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போற அளவுக்கு யதார்த்தமா இருக்கு. ஆக மொத்தத்துல மஸ்திஷ்க மரணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாதாரண படமாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா இன்ஃபெக்ஷன் மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை விரும்புறவங்களுக்கு இது செம ட்ரீட்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.